ஸோ எல்சிஎம் வந்து பார்க்கலாம். ஸோ எல்சிஎம்னு எடுக்கிறதுனா என்ன பண்ணணும்னா, ஸோ அதே மெத்தட் தான். திரும்ப எல்சிஎஃப் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான், லைட்டாக சேஞ்ச் பண்ணது பண்ணணும். 90, 150 அண்டு 225. இப்போ ஹெச்சிஎஃப்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதால் டிவைட் பண்ணிகிட்டே வருவோம். காமனாக டிவைட் ஆகிற வரைக்கும் தான் வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கு காமனாக டிவைட் ஆகலை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா விட்டுருவோம். ஆனால் எல்சிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக டிவைட் ஆகலைனாலும் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, ஒன்று டிவைட் ஆச்சுனாலும் டிவைட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும் லாஸ்ட்டாக 1 வர வரைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அது இல்லாமல் நம்ம வந்து இங்கே டிவைட் பண்ணுறதுக்கு 2, 3, 5, 7, 11 இந்த மாதிரி வந்துட்டு என்ன நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மெத்தடுக்கு பேர் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 3 டேபிளால் பண்ணலாம். ஏன்னா 3 டேபிளில் தான் எல்லாமே வந்து வர மாதிரி இருக்குது. 330s are 90, 350s are 37s are 35s are. ஸோ திரும்பவுமே 3 டேபிளால் வரும். 3 டேபிளால் பண்ணலாம். 310s are இல்லைனா 5 டேபிளால் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ 5 டேபிளால் பண்ணிடலாம். 5 6 are 30, 5 10s are 50, 5 15s are 75. ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிளால் 2 டிவைட் ஆகும். ஸோ 3 2s are 6, 10, 3 5s are. ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேபிளால் பண்ணலாம். 2 1s are 2, 2 5s are 5s are, 5 1 1. ஸோ லாஸ்ட்டில் 1 1 வந்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா பண்ணணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஸோ 5 5s are என்ன வரும்னா 25, 25 2s are 50. சரிங்களா? அடுத்ததாக 3 into 3 9, 9 50s are 450. சரிங்களா? ஸோ ஹெச்சிஎஃப்னால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட்டு இதுவரையோடு நிறுத்தியிருக்கணும். 3 5s are 15ஓட. ஏன்னா அது வரையும் தான் காமன் நம்பர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆனால் எல்சிஎம்ங்கும் போது காமன் நம்பர்ஸ் இருக்க வரையும் தான் டிவைட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம எது வரைக்கும் டிவைட் பண்ணலாம், லாஸ்ட்டில் 1 வர வரைக்கும் வந்து டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம். ஸோ 6, 20க்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 6 20, 2 3s are 2 10s are. சரிங்களா? ஸோ அடுத்ததாக 2 5s are. ஸோ அப்போது இது லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் 3 5 தான் வரும். 2 2s are 4, 4 5s are 20, 23s are 60. ஸோ 60 தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இது வந்து பாருங்கள் 48, 108 and 280. 48, 108, 280. 224s are 254s are 2 140s are. ஸோ திரும்ப 2ஆல் பண்ணால் 2 12s are 27s are 70s are. 2 6 are 27 2ஆல் ஆகாது 2 35s are. ஸோ 3 டேபிளால் பண்ணலாம். 3 2s are 6, 3 9s are 27, இது 35 அப்படியே தான் இருக்கும். 3 சரி, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 3s are 72, 72 2s are 144. ஸோ 144 5s are என்ன வரும்? ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15120 வந்துட்டு வரும். சரிங்களா? ஸோ அதான் வந்து 5. அதுக்கு பிறகு 3 into 7, ஸோ 21. ஸோ 720 into 21 வந்து போடணும். ஸோ போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 720 0 4 144. ஸோ 0 2 15,120 வருதுங்க சார்.
ஸோ 120 வருதுங்களா? ஆமாங்க. ஸோ 15,120 வந்து வரும். ஸோ அதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதுலேயே அடுத்த மாடல்ஸ் நம்ம வந்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மாடல் எல்சிஎம் ஆஃப் 2/3 அண்ட் 5/9. நம்ம ஹெச்சிஎஃப் வந்து பார்த்துருப்போம். அதாவது ரெண்டு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்து பண்ணுறாங்கன்னா அங்கே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். இங்கே எல்சிஎம் தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எல்சிஎம் ஆஃப் numerator divided by HCF of denominator. சரிங்களா? ஸோ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். இப்போ மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 2ம் 5ம். ஸோ 2க்கும் 5க்கு என்ன பண்ணணும்னா நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ 2க்கு 5 எல்சிஎம் 2 1s are 1 5 5. ஸோ எல்சிஎம் வந்து என்னென்னா 10. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய நம்பர் இருக்குல்ல 3 9. இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 3 9 3 1s are 3 3 3s are. அப்போ இதை திரும்ப காமனாக டிவைட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நம்பர் இருக்கா? 1ஐயும் 3ஐயும் இல்லை. அதனால ஹெச்சிஎஃப் எவ்வளோ தான்? 3 தான். 10/3. ஆன்சர் இஸ் 10/3. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கெலாம் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். 1 5 2 4. சரி, ஸோ 2 டேபிளால் பண்ணலாம். 1 5 1 2. திரும்ப 2 டேபிளால் பண்ணால் 1 5 1 1. 5 டேபிளால் பண்ணோன்னா என்ன வரும்? 2 2s are 4 4 5s are 20. ஸோ நியூமரேட்டரில் 20 வரும். டினாமினேட்டரில் என்னென்ன நம்பர் இருக்குது? 3 6 9 27. 3 6 9 27. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 டேபிளால் எல்லாமே ஆகும். 3 1s are 2s are 3s are 9s are. திரும்ப இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்பர் எதுவும் இல்லை. சரியா? ஸோ அப்போ இதோடைய எல்சிஎம் எவ்வளோன்னா 3 தான். ஸோ 20 divided by 3. So next question 2457. 2457. இதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் எல்சிஎம் எடுத்தோம்னா 2 1s are 2s are 5s are. ஸோ எல்லாத்தையும் போட்டு பார்க்க வேணாம். ஜஸ்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எல்லாமே ப்ரைம் நம்பராக தான் இருக்குது. அதனால் இப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 2s are 4 4 5s are 20 27s are 140. ஸோ நியூமரேட்டரில் 140 வரும். டினாமினேட்டரில் 3 9 6 12. இதுக்கு இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சாங்களா? 3 வரும். ஸோ 3 வந்துட்டு வரும். ஸோ 3 வந்து வரும். 140 divided by 3. சரி, சரி எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்த ஹெச்சிஎஃப்பில் நம்ம பார்த்தோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா? a square minus b square equal to a plus b into a minus b. இதை பிரித்து எழுதணும்னா x plus 1 into x minus 1. சரிங்களா? இப்போ x minus 1 இருக்குது இங்கே முன்னாடியே. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் 1 வந்துட்டு ஏதாச்சும் சொல்லனாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஏதாச்சும் சொல்லனாச்சும் இருக்குது தானே எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ அதை எழுதிடணும். எக்ஸ் ப்ளஸ் 1 ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்க்கணும். ஹையஸ்ட் பவர் வந்து என்ன? 1 தான். அதனால் அப்படியே விட்டுலாம். அடுத்து எக்ஸ் மைனஸ் 1 ஏதாச்சும் சொல்லனாச்சும் இருக்கா? இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. சப்போ 1 இருந்துச்சுன்னா கூட நம்ம எழுதிக்கலாம் தான். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 எழுதிடலாம். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 1 எழுதியாச்சு. இப்போ இதில் ஹையஸ்ட் பவர் வந்து என்ன? எக்ஸ் மைனஸ் 1க்கு ஹையஸ்ட் பவர் வந்து என்ன? 2. சரிங்களா? இப்போ எக்ஸ் மைனஸ் 1க்கு ஹையஸ்ட் பவர் 2 போட்டுக்கணும். இது அப்படியே வந்துட்டு ஹெச்சிஎஃப்க்கு ஆப்போசிட். ஹெச்சிஎஃப்ல வந்து ரெண்டுலையும் காமனாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எடுத்து எழுதுவோம். ஆனால் எல்சிஎம்மில் ஏதாச்சும் ஒன்றில் மட்டும் இருந்துச்சுனாவே எழுதிக்கலாம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது
எக்ஸ் மைனஸ் ஒன், அதாவது லோயஸ்ட் பவர், ஹெச்சிஎஃப்ல லோயஸ்ட் பவர் வந்து எடுத்துக்குவோம் காமனாக இருந்துச்சுனாலும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் தான் வந்து எடுப்போம். இது ரெண்டும் வந்து டிஃப்ரென்ஸ்.